வில்லனே இல்லாமல் படம் எடுத்தால் அது ஃபீல் குட் மூவி. ஏதாவது சூழ்நிலை காரணமாக ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு போயிருந்து கடைசியில் சேர்ந்துட்டாங்கன்னா அது ஃபீல் குட் மூவி அப்படின்னு யாரோ டைரக்டர் சொல்லி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதைத்தான் அவரும் ஃபீல் பண்ணி படமாக எடுத்து வச்சிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு கிரிஞ்செல்லாம் தவிர்ப்போம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் படம் ஃபுல்லாகவே கிரிஞ்சுகளின் குவியலாக தான் இருக்குது அப்படிங்கிறதான் நிஜமான விஷயம். ஹாய்ங்க, நான் இந்த படத்தில் சொல்லக்கூடிய படம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதயம் முரளி. இந்த படத்துடைய பேருக்காகவே, அந்த இவ்வளோ கேட்சியான பேருக்காகவே, அப்படிப்பட்ட கேரக்டருக்காகவே இந்த படத்துக்கு மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. நேதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 5 படங்கள்ல அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருந்த படம்னு கேட்டிங்கன்னா இதய முரளி படத்துக்காக தான். பட் படம் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே சேட்லி நல்லா இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருந்த படம், சிஜி ஒர்க்கு எதுவுமே இல்லாமல் எல்லாமே நிஜமான லொக்கேஷனில் போய் படம் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்மளால் கண்ணில் ஊற்றிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. பட் 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 அது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா அதை தாண்டின விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொமான்ஸ் தனியாக இருக்குது, காமெடி தனியாக இருக்குது. ரெண்டையும் சேர்ந்து நம்ம எப்படி பார்க்கறதுங்கிறது தெரியல. ஹீரோவுக்கு ஒரு லவ் வருது, அப்புறம் அவர் சொல்லலை, ஃபெயிலியர் ஆகுது. அடுத்து திரும்ப ஒரு லவ் வருது, அவர் சொல்லலை, ஃபெயிலியர் ஆகுது. தொடர்ச்சியான ஒருதலை காதல்கள் மட்டுமே இருக்கக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்குது. அதர்வா நல்லா தான் நடிச்சிருக்காரு. முரளியோட பையன் முரளிக்காகவே அதர்வாவுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் ஒவ்வொருமே எந்த பிரேக்கும் கிடைக்காம அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு படம் பிரேக் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த படமும் அப்படி தான் பிரேக் போட தான் செய்யுது. அதை தாண்டி அவருக்கு பிரேக் கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம். ரைமிங்லேயே பேச வேண்டியிருக்கு. பிரீத்தி முகுந்தனாக இருக்கட்டும், கயட் லோகராக இருக்கட்டும், இல்லை கூட நடித்த மற்றவங்களாக இருக்கட்டும், தமிழ்லேருந்து பரிதாபங்கள் சுதாகர் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தமிழோட மியூசிக் நல்லா இருக்குது. மனோஜ் சாவுடைய சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஸ்க்ரீன் பிளே மெயினாக ஒரு விஷயத்தை அப்படியே கோட்டை விட்டுருக்காங்க. இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது அந்த லவ் ஸ்டோரியோட அந்த கோர் வந்து நம்மளோட தாக்கணும். அது ஏதாவது ஒரு வகையில் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கணும். இவங்க சேர்ந்தா என்னடா, சேரலைனா என்னடா அப்படிங்கிற மாதிரியே நம்ம படம் பார்க்குறோம். அப்படிங்கும்போது மொத்த படமும் உடஞ்சி போயிடுது. இவங்க கொடுத்த பில்டப்புகளுக்கெல்லாம் அந்த படம் இல்லை அப்படிங்கிறத யாரோ ஒரு விமர்சனம் பார்த்தேன். அப்பட்டமான ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. நீங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா அது இப்படி தான் ஆகும். அது எப்படியான எதிர்பார்ப்புகள் ஒரு படத்துக்கு வினையாத்தான் மாறும். கொஞ்சமாக அதில் நல்ல விஷயங்கள் இருந்திருக்கணும். ஆபாசமாக எதுவும் இல்லை, அசிங்கமாக எதுவும் இல்லை, ஒன்லைனர்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. பட் ஒரு படமாக பார்க்கும்போது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் கதையாக கூட நான் எதுவுமே சொல்லலைன்னா படத்தில் என்ன இருக்குங்கிறத யோசிச்சுக்கோங்க. இதுக்கு ஈவில் டெட் படம் நல்லா இருக்குங்க. ஈவில் டெட் ரொம்ப செம்மையாக இருக்குது. பட் அது 18+ங்க. 18+ மட்டும் கிடையாது, பயப்படுற விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது, அருவறுப்பான விஷயங்களும் நிறையாவே இருக்குது. ஸோ சாப்பிடும் போதெல்லாம் பார்த்துறாங்க. ஆனால் தியேட்ரிக்கலாக நீங்கள் பயப்படணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை போய் அவசியமாக பாருங்கள். உண்மையிலேயே படம் செம்மையாக இருக்குங்க. அரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். 1.5 மணி நேரம், ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேணா எல்லா யூஸ்வலாக இருக்கக்கூடிய பேய் படம் மாதிரி தோணும். அதுக்கடுத்து நீங்கள் சீட் நுனியில் தான் உட்காருவீங்க, அரக்கனில் தான் படத்தையே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள். இதே முறையில் உங்களோட இஷ்டங்க. எப்படினாலும் திங்கக்கிழமைக்கு மேலே தேட்டருக்கு காற்று வாங்க தான் போகுது. நீட்டாக போய் தூங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது போய் ஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதே முறையிலே ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி சீரியஸான சின்சியரான ஒரு காதல் கதையை பார்க்கணுன்னு நீங்கள் போனீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. ஓகேங்க, நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு லைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை கேன்